ராவணன் பெரிய வீரனாக இருந்திருந்தால் ஒரு இன்னொருவரின் பத்னியை திருட்டுத்தனமாக வந்து ஒரு வேடம் கொண்டு கடத்திருப்பானா? if he was a true warrior he would have fought Ram. தம்பி எழுதிக்கிற அந்த கேள்வி கேள்விப்பாங்க. ராவணனை ஏன்டா கொன்னீங்க? சீதைக்கு தான் ஒரு வரம் இருக்குடா. தூக்குல தன் பெண்ணை தொட்டா, தன் மனைவி திருமணையை தொட்டா தலை வெடிச்சிருக்கு. அப்ப தலை வெடிக்கலைன்னா அவர் தொடலை இல்லடா. அப்புறம் உங்க கடவுள் ராம சந்தேகப்பட்டார் மனைவிய தொடலைன்னு தெரியுதுல்ல. இரண்டாவது இன்னொருவரின் பத்னியை பதி இல்லாத சமயத்துல வந்து கடத்தி போறான். he is no way a person of great valor or prowess. இவரு கடலுக்குள்ள போக முடியல, பாலம் கட்டி போனாரு. அவர் எப்படி தூக்கிட்டு போனாரு? பறந்து விட்டார். அப்ப அவரை விட இவர் பெரியவராங்க. ராவணன் கோழை என்ன பயம்? பெருமாள் படிப்பு கொடுத்துட்டார். கலைவத்தில் தலை சிறந்தவன், திசையிட்டும் புகழ் கொண்டவன் ராவண பெருந்தகை. கலைவத்தை தலைவத்தாகி விட்டடா. எப்படி? ஆனால் கோழை ராவணன் வீரன் ஜடாய். அதனாலதான் புள்ளம்பூத முடியல ராமர் கற்பனை காரியம் பண்ணிட்டு இருக்கார். கலை பத்தில் தலை சிறந்தவன். கட்டிடக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, ஆடல் கலை, சமையல் கலை, சோதிட கலை, எல்லாத்திலையும் தலை சிறந்த ஒருவனை கலைவத்தை தலைவத்தாக கட்டி ஒரு பரதேசி நாய்கள்